தான் இப்படி ஒரு செய்தி வந்ததுனால நான் வந்து சென்னை ஹைகோர்ட்டை நாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன். அதனால் இப்போது நான் சென்னை ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன். அந்த கேஸு நாளைக்கு விசாரணை இருக்குது. அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சந்தித்து பேச வேண்டும் என்று வந்திருக்கேன். என்ன செய்தினா, என் கணவர் வந்து காட்டில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை என் கணவர் கர்நாடக தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களுக்காக அந்த எல்லையில் ஒரு எல்லைச்சாமியாக அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்றைக்கி வந்து வீரப்பனை ஒரு கடவுளாக சாமியாக கும்பிடுறாங்க. அதே மாதிரி அவருடைய நினைவிடத்துக்கு வன்னிய சமுதாயம் வராங்க, வன்னிய சமுதாய மக்கள் வராங்க. பட் அவங்க மட்டுமல்ல, பிற சமூக மக்களும்